Hi students, this is Alex here. இந்த சம்ல பார்த்தீங்கன்னா f வந்து 1,3 இருந்து r வரைக்கும் அப்படி கொடுத்துட்டு f of x கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷனும் இருக்கு. இப்போ ரேஞ்ச் ஆஃப் f of x என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல f of 1,3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம வந்து 1ல இருந்து 3 வரைக்கும் எடுக்கும்போது இது 1 நடுவில் வந்து 2 இது வரைக்கும் 3. ஸோ எனி வேல்யூ பிட்வீன் 1 and 2 வந்து 1 வரும். எனி வேல்யூ பிட்வீன் 2 and 3 வந்து 2 வரும். ஸோ அப்போ இந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் வர்ற இடத்துல நம்ம இங்கே 1 இங்கே 2 கரஸ்பாண்டிங்காக போடணும். ஸோ நம்ம ஃபங்க்ஷனை ரீடிஃபைன் பண்ணும்போது எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1 போட்டேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ் இன்டூ 1/1 + x² அப்படின்னு வரும். இது எப்போனா 1,2 இருக்கும்போது. இதுவே 2,3 இருந்துச்சுன்னா அந்த கிரேட்டஸ்ட் இன்டிஜர் ஃபங்க்ஷன் வந்து 2 அப்படின்னு வரும். ஸோ எக்ஸ் இன்டூ 2/1 + x². ஸோ ஃபங்க்ஷனை நம்ம ரீடிஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து ரேஞ்ச் வேணும் இல்லையா? நம்ம நீங்கள் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து x/1 + x² 1,2 கொடுத்துருக்காங்க. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா x = 1 அப்படின்றத f of x சப்ஸ்டிடியூஷன் பண்ண போறேன். அப்போ நான் இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துக்கணும். ஸோ x இன்டூ 1/1 + x² இருக்கு. ஸோ f of 1 கண்டுபிடிக்க போறேன். f of 1 கண்டுபிடிக்கும் போது 1/1 + 1 which is 1/2. இதுவே நான் வந்து x = 2 எடுத்தேன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 எடுக்கும்போது என்ன ஆகும்னா f of 2 which is 2 into 1/1 + 2² which is 2/5. ஸோ 1/2ல வந்து 2/5 அப்படின்னு வருது. ஸோ நம்ம இப்போ ஒரு நம்பர் லைன் எடுத்தோம் அப்படின்னா 2/5னா 0.4 வரும். 1/2ன்றது 0.5. ஸோ இந்த 2/5ல இருந்து 1/2 வரைக்கும் ஒரு பார்ட். ஸோ நீங்கள் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா 2/5லேருந்து 1/2 வரைக்கும் ஒரு பார்ட்டாக இருக்கிறது ஆப்ஷன் பி. நம்ம இன்னொன்னையும் போட்டு இதுதான் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடலாம். இதே மாதிரி அடுத்த பார்ட் பார்த்தீங்கன்னா 2, 3 இருக்கு. x = 2 அப்படின்னு சொல்லி போடும்போது நான் செகண்ட் பார்ட் எடுத்துக்கணும். இப்போ x2 into அதாவது f of 2 கண்டுபிடிக்க போறேன். ஸோ 2 into 2/1 + 2² அப்போ 4/5 வருது. அதே மாதிரி x = 3 அப்படின்னு போடும்போது f of 3 வந்து 3 into 2/1 + 3² which is 9. ஸோ 6/10. இதை ரெடியூஸ் பண்ணால் 3/5. ஸோ 4/5 and 3/5 வருது. ஸோ இந்த நம்பர் லைனில் பார்த்தீங்கன்னா 3/5 இங்கே இருக்கும், 4/5 இங்கே இருக்கும். ஸோ 3/5 4/5. அப்புறம் நமக்கு ஃபஸ்ட்டு வந்தது இங்கேருந்து இது வரைக்கும், அதுக்கப்புறம் அதோட யூனியன் ஆஃப் இது. ஸோ கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் பியில் தான் பார்த்தீங்கன்னா 2/5, 1/2 இருக்குது. அதுக்கப்புறம் 3/5, 4/5. ஸோ இது ரெண்டுமே தனித்தனி பார்ட்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து யூனியன் அப்படின்னு போடணும். ஸோ இதுதான் ரேஞ்ச் ஆஃப் த கிவன் ஃபங்க்ஷன் f of x.